ஜப்பான்னு சொல்லும்போது எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? எனக்கு அனிமே தான் ஃபஸ்ட்டு கிளிக் ஆகும். முக்கியமாக ஷின்சான். இன்னும் சில பேருக்கு 1945 ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கியில் நடந்த அட்டாமிக் பாம் அட்டாக் ஞாபகம் வரலாம். அவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்த ஜப்பான் இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அங்கே இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 4. யாருக்கெல்லாம் நம்பர் 4 பிடிக்கும்? உங்களில் எத்தனை பேருக்கு லக்கி நம்பர் 4? பட் 4 அன்லக்கியாக ஜப்பானில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸில் 4 ஷீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஷீயோட இன்னொரு மீனிங் டெத்தாங்க. அதனால் அங்கே இருக்க பில்டிங்ஸில் 4th ஃப்ளோரே இருக்காதான். ஈவன் ரூம்ஸுக்கு கூட 4 யூஸ் பண்ண மாட்டாங்களாம். கார் நம்பர் பிளேட்டில் கூட 4 அவாய்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நீங்கள் செட்டாக வாங்குறீங்கன்னா 4 கவுண்ட் கண்டிப்பாக இருக்காதான். சில ஹவுஸ் ஈவெண்ட்ஸில் கூட 4 கெஸ்ட்டை இன்வைட் பண்ண மாட்டாங்களாம். கேட்குறதுக்கே ரொம்ப கிரேஸியாக இருக்குல்ல? நீங்கள் மற்ற கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணும்போது டிராஃபிக் ஆர் ரோட் ரூல்ஸ் மாறலாம். ஆனால் டிராஃபிக் லைட் கலர்ஸ் ஸ்டேஸ் த சேம் எக்ஸப்ட் ஃபார் ஜப்பான். பட் ஜப்பானில் க்ரீன் கலருக்கு பதிலாக ப்ளூ கலர் கோ சிக்னல் யூஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ப்ளூ கலர் டிராஃபிக் லைட். 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் 4 பேசிக் கலர்ஸ் தான் இருந்திருக்கு: பிளாக், ஒயிட், ரெட் அண்ட் ப்ளூ. அதனால க்ரீன் கலரை ப்ளூ கலர்னு தான் சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக ஜப்பானில் டிராஃபிக் லைட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ கோ சிக்னல் க்ரீன் கலரில் தான் இருந்திருக்கு. பட் ஜாப்பனீஸ் அதை ப்ளூன்னு சொல்லவும் லேட்டர் பீரியடில் கவர்மெண்ட் க்ரீன்லேருந்து க்ரீனிஷ் ப்ளூவாக மாற்றிட்டாங்க. க்ளீனிங் ட்ரெடிஷன். எத்தனை பேருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. க்ளீன் பண்ணாலே அந்த இடம் சுத்தமாக இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். சின்ன வயசில் நான் படித்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கூல் முடித்ததும் கிளாஸ் ரூமை ஸ்வீப் பண்ணணும். பட் இப்போ அந்த மாதிரி எந்த ஸ்கூல்லையும் இருக்கிறதா நான் கேள்விப்படலை. ஆனால் ஜப்பானில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளாஸ் ரூமை கூட்டி மாப் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கூல்ஸில் இருக்க மற்ற இடத்தையும் ஈவன் வாஷ்ரூம்ஸை கூட க்ளீன் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸ்கூல் முடித்ததும் கிளாஸ் ரூம் எவ்வளோ மெஸ்ஸாக இருக்கும், அதுக்கு முக்கியமாக காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. ஸோ ஜாப்பனீஸ் ஸ்கூல்ஸில் இந்த க்ளீனிங் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கும் மற்ற கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ஃபேக் ஃபுட்ஸ். அதாங்க பிளாஸ்டிக் ஃபுட் மாடல். நம்ம யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் போகும்போது ஃபுட் பிக்சர்ஸை டிஸ்பிளே ஸ்க்ரீனில் இல்லை மெனு கார்டில் பார்க்கலாம். பட் ஜப்பானில் ஃபுட்டை ஃபேக்காக பண்ணி ஷாப்ஸில் டிஸ்பிளேயாக வச்சுருக்காங்க. அது அவங்க சாம்பிள் ஃபுட்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சில பேருக்கு பேக்கரி போனால் சாம்பிள் கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குகிற பழக்கம் இருக்கும். ஆனால் ஜப்பானில் ஃபேக் பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஃபுட்டை தான் சாம்பிள் ஃபுட்னு சொல்கிறாங்க. ஃபேக் ஃபுட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குன்னு பெரிய மார்க்கெட்டே இருக்குது அங்கே. அதை பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் ஃபுட் மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ஆர் ட்ரெயின் புஷர்ஸ். ப்ரொஃபஷ்னல் ஆர் ட்ரெயின் புஷருங்கிறது ஜப்பானில் ஒரு ஜாப். அப்படின்னா ட்ரெயினை பின்னாடி போய் புஷ் பண்ணுவாங்களோ? இல்லைங்க, அவங்களோட வேலை என்னென்னா ட்ரெயினுக்குள்ளே பீப்புளை புஷ் பண்ணுறது. இதை கேட்கவே வியர்டாக இருக்குல்ல? ஜப்பானில் ட்ரெயின் ஒரு முக்கியமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்ராக்சிமேட்டாக 70% ஆஃப் த பாப்புலேஷன் ட்ரெயினில் தான் கம்யூட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பர்சன்ஜர்ஸை அகாமடேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் புஷர்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ரஷ் ஹவர்ஸில் அங்கே இருக்க ட்ரெயின் 200% கெப்பாசிட்டியில் ரன் ஆகுதாங்க. அப்போ நம்ம ஊரில் டெய்லி லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே பார்ட் டைம் ட்ரெயின் புஷர் தான். டாய்லெட்ஸ். நம்ம ஹில் ஸ்டேஷன் விசிட் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான கஷ்டம் காலையில் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறது. டாய்லெட் சீட் எவ்வளோ கோல்டாக இருக்கும். பட் ஜப்பானில் வார்ம் சீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வின்டர் டைமில் இதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் சீட் வார்மாக இருக்கும். கேட்கவே ரொம்ப கூலாக இருக்குல்ல? சில பேருக்கு ரொம்ப குவைட்டாக இருக்கும்போது வாஷ்ரூம் யூஸ் பண்ணவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே இருந்து என்ன வெளியில் கேட்குமோ அப்படின்னு ரொம்ப யோசிப்போம். பட் ஜப்பானில் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. நீங்கள் அங்கே யூ கேன் ப்ளே மியூசிக் வைல் டூயிங் யுவர் பிஸ்னஸ். ஜப்பானில் இருக்க அதிகபட்சமான டாய்லெட்டில் ஹேண்ட் வாஷிங் சிங்கை டாய்லெட் டேங்கோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிங்கில் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அந்த வாட்டர் டாய்லெட் டேங்க்கில் ஸ்டோர் ஆகுது. அந்த வாட்டர் தான் நீங்கள் டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணும்போது யூஸ் ஆகுது. இது எவ்வளோ வாட்டரை சேவ் பண்ணும் யோசிச்சு பாருங்கள். இதை கேட்கவே ரொம்பவே வியர்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனக்கு இருந்துச்சு. ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கிட்கேட்.
யாருக்கெல்லாம் கிட்கேட் ரொம்ப பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்க ஒரே சாக்லேட் கிட்கேட் தாங்க. கிட்கேட்டில் நீங்கள் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 2-3 ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜப்பானில் 300 யூனிக் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கிட்கேட் இருக்கான். 300. அதில் சில ஃப்ளேவர்ஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ரீன் டீ, சோயா சாஸ், வாட்டர்மெலன், விசாபி, ரெட் பொட்டேட்டோ, ஆப்பிள், பனானா, கார்ன், வெஜிடபிள் சூப், சீஸ், ஓக்லஹோமா சீஸ், ராக் சால்ட், ஆரஞ்ச், லெமன் வெனிகர், செர்ரி பிளாசம், கஸ்டர்ட் புடிங். இதில் சில ஃப்ளேவர்ஸை கேட்கவே ரொம்பவே வியர்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.